வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாமா சொசைட்டி ஏற்பாடு செய்திருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியல் என்ற தொடர் நிகழ்ச்சியின் 2வது நிகழ்ச்சி இன்று நடைபெற உள்ளது. சென்ற வாரம் இந்த நிகழ்ச்சி தொடரை நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். இன்றைய நிகழ்ச்சி ஹிஜ்ரத்தும் திட்டமிடலும் என்ற தலைப்பில் டாக்டர் APM அப்பாஸ் PhD நலிமி அவர்கள் நிகழ்த்துள்ளார்கள். ஷேக் அப்பாஸ் அவர்கள் ஜாமியா நலிமியாவின் சிரேஷ்ட விரிவுரையாளர், தவ்வா பேச்சாளர். இந்த ஹிஜ்ரத்தும் திட்டமிடலும் என்ற தலைப்பை நடத்தும்படி ஷேக் அவர்களை அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வ ஸய்யிதுல் முர்ஸலீன் சையதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தஆ பி தஅவதிஹி இலா யௌமித்தீன். இங்கு அமர்ந்திருக்கும் சலாமா சொசைட்டியின் கௌரவ தலைவர், அன்புக்குரிய சகோதரர் ஆசாத் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற ஏனைய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்களுக்கு முன் எழுந்து நிற்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் கலாநிதி மாஜித் கைலானி அவர்கள் சொல்கின்ற ஒரு கருத்தை நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் இப்படி சொல்வார்கள்: ஒரு சமூகம் எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் 3 அம்சங்களினால் அது உருவாகும். 3 அம்சங்களை கொண்டதாக ஒரு சமூகம் காணப்படும். ஒன்று, அங்கு சிந்தனைகள் இருக்கும். 2வது, தனி நபர்கள் இருப்பார்கள். அடுத்தது, பொருட்கள் இருக்கும். எப்போது தனி நபர்களும் பொருட்களும் நல்ல சிந்தனைகளை சூழ சுழலுமோ அப்போது ஒரு சமூகம் மிகச்சிறந்த நிலையில் காணப்படும். ஒரு சமூகத்தில் உள்ள பொருட்கள், வளங்கள், அதே நேரம் ஒரு சமூகத்தில் உள்ள தனிநபர்கள் ஒரு சிந்தனையை சூழ தொழிற்படுகிறார்கள். அவ்வாறு தொழிற்படுகின்ற போது அந்த சமூகம் மிக நல்ல நிலையில் காணப்படும். அதே நேரம் அவர் சொல்கிறார், எப்போது ஒரு சமூகத்தில் உள்ள பொருட்களும் சிந்தனைகளும் ஒரு தனிநபரை சூழ சுழலுமோ அந்த நேரத்தில் அந்த சமூகம் நோயிட்டு இருக்கும். எப்போது ஒரு சமூகத்தில் உள்ள சிந்தனைகளும் தான் ஆட்களும் தான் பொருட்களை சூழ சுழல்கிறார்களோ அப்போது அந்த சமூகம் அழிந்துவிடும். இந்த கருத்தை நான் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்துவது, ஹிஜ்ரத்தின் போது நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிறோம், சஹாபாக்களை பற்றி பேசுகிறோம். அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இஸ்லாம் என்ற இறை வழிகாட்டல் என்ற அந்த சிந்தனையை சூழ சுழண்டவர்கள். எனவே அந்த சமூகம் மிக உயர்ந்த நிலையில் காணப்பட்டது என்ற கருத்தை ஞாபகப்படுத்துவதற்காக இனி எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு ஹிஜ்ரத்தும் திட்டமிடலும். ஆரம்பத்திலே திட்டமிடல் என்றால் என்ன என்பதனை மிக எளிமையாக ஞாபகப்படுத்தி செல்ல விரும்புகிறேன். சுருக்கமாக இப்படி சொல்வார்கள்: நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்கின்ற பாலம்தான் திட்டமிடல். நிகழ்காலத்தில் நாங்கள் எங்கு இருக்கிறோம், எதிர்காலத்தில் எங்கு இருக்க விரும்புகிறோம். எனவே எங்களோட இலக்கு என்ன, இந்த இலக்கை அடைவதற்கு கையாளப்பட வேண்டிய வழிமுறைகள் என்ன, இந்த இலக்கை அடைவதில் உள்ள தடைகள் என்ன, இந்த இலக்கை அடைவதற்கு தேவையான வளங்கள் என்ன, இவற்றை பற்றித்தான்
திட்டமிடலின் போது நாங்கள் ஆராய்கிறோம். எனவே அந்த திட்டமிடல் என்பது நேரத்தை வீணாக்காது, வளங்களை வீணாக்காது, இலகுவாக அடைந்து கொள்வதற்கு உதவி செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. அந்த வகையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தா ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை திட்டமிடலுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக அமைந்திருக்கிறது. அதுலேயும் ஹிஜ்ரத் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம். இப்படி சொல்வார்கள், ஹிஜ்ரத்தை பற்றி பேசுகின்ற போது ஹிஜ்ரத்தை வருஷத்துக்கு ஒருக்காவெல்லாம் ஞாபகப்படுத்தும். வருடத்திற்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்த வேண்டிய நிகழ்வல்ல ஹிஜ்ரத் என்பது. உண்மையில் ஹிஜ்ரத் என்பது எங்களோட வாழ்க்கை. எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதனைத்தான் உண்மையில் ஹிஜ்ரத் சொல்கிறது. இனி நாங்கள் வருவோம் ஹிஜ்ரத்துக்கு நேரடியாக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால நுபுவத்தை கிடைத்தவுடன் தந்த தௌவா பணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோட வழிகாட்டல் பிரகாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் நீண்ட காலம் உழைத்தும் கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படுகிறது, எனது தௌவாவுக்கு புகலிடமாக இருக்க ஓர் அரணாக இருக்க இந்த மக்கா பூமி பொருத்தமட்டது என்ற முடிவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். எனவே ரசூலுல்லாஹ் மக்கா அல்லாது வேறு பொருத்தமான இடங்கள் இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், தாய்ஃபுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் பார்த்தாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ட தஅவாவுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரு பூமியை தேடுகிறார்கள். இறுதியில் ரசூலுல்லாஹ்வோட தெரிவு மதீனான்னு சொல்லி அமையுது. ஒரு இடத்தை பாதுகாப்பு தண்ட தஅவாவுக்கு பாதுகாப்பான இடமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்கிற நேரம் 4 அம்சங்களை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. முதலாவது, அந்த நான் ஹிஜ்ரத் செய்து போகிற இடம் கொஞ்சம் பொருளாதாரம் உள்ள ஒரு இடமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், என்ன செய்கிறண்டாலும் அதுக்கு இப்ராஹிம் தேவை. அதாவது நான் சொல்கிற சல்லி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. எனவே அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்க்குறாங்க. ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்குறாங்க, அந்த இடம் பாதுகாப்பான ஒரு ஏரியாவாகவும் இருக்கும். மூன்றாவது ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, வெளி உலகத்தோட தொடர்புடைய பிரதேசமாகவும் அது இருக்கும். ரைட். நாலாவது பார்த்தாங்க, இந்த 3ம் இருந்து மட்டும் போதாது, அந்த ஏரியாவில் தனக்கு நிறைய ஆதரவாளர்களும் ஈக்கும், தன்னை தௌவாவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஈக்கும். இப்போ இந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கண்டா மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு மிச்சம் பொருத்தமான இடமாக காணப்பட்டது. முதலாவது, மதீனாவில் நிறைய வியாபாரிகள் இருந்தாங்க. அடுத்தது, மதீனா பூமி நல்ல செழிப்பான பூமியாக காணப்பட்டது. பாரி அளவு பேரீச்சம்பழம் விளைவிக்கப்படுகின்ற ஒரு பூமியாக மதீனா பூமி காணப்பட்டது. எனவே அந்த பொருளாதார பலமை பொறுத்தவரையில் அது சரி. ரெண்டாவது, நாங்கள் சொன்னோம் பாதுகாப்பான ஒரு ஏரியாவும் ஈக்கணும். இப்போ அதுவும் சரி. ஏண்டா மதீனாவில் ஒரே ஒரு பகுதியை தவிர மற்ற பகுதிகள் எல்லாமே இயற்கையாகவே பாதுகாப்பாக இருந்தது. அதாவது மலைகளால், ரைட், மேட்டு நிலங்களால் சூழப்பட்ட பகுதியாக அது காணப்பட்டது. உங்களுக்கு தெரியும், அந்த அகலி யுத்தம் நேரம் மதீனா உள்ளுக்கு யூதர்கள் இஸ்லாத்தில் எதிரிகள் வராமல் இருக்க அகலி தோண்டினான். அப்போ அகலியை ஒரு சைடுக்கு தான் தோண்டினான், மற்ற பகுதியெல்லாம் முழு மதீனாவை, அதாவது எல்லா இடத்துலையும் அகலி தோண்டல, அந்த வரக்கூடிய ஏரியாவில் தான் அகலி தோண்டப்பட்டிருந்தது. எனவே அப்போ இயற்கையில் பாதுகாப்பான பிரதேசமாக மதீனா காணப்பட்டுச்சு. அதே நேரம் இப்படி சொல்கிறாங்க,
அதாவது அரேபிய தீபகற்பத்திட வட பகுதியையும் தென் பகுதியையும் இணைக்கின்ற ஏரியாவாக மதீனா தான் காணப்பட்டது. எனவே மதீனாவுக்கு இந்த அரேபிய தீபகற்பத்திட ஏனைய பகுதிகளோடு தொடர்பு காணப்பட்டது. அடுத்தது இனி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட அன்சார்கள் இருந்தாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு எவ்வளோ தூரம் தியாகங்களை செய்தாங்கன்றது நாங்கள் அனைவரும் தெரிந்த விஷயம். எனவே அப்போ இந்த காரணங்களால் தான் அல்லாஹ் என்ன செய்தான்டா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுக்கு அனுப்பினான். ரைட். எனவே அப்போ நான் சொல்ல வர மதீனாவுக்கு அனுப்பப்படுறதே கூட ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் அது நடந்திருக்கிறது. ஹைர். அடுத்தது இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன இந்த ஹிஜ்ரத்தை பொறுத்தவரையில் இந்த ஹிஜ்ரத் மனித வரலாற்றில், எங்களோட வரலாற்றில் மட்டுமல்ல, மனித வரலாற்றில் முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏண்டா நாங்கள் உங்களோட நம்பிக்கை உலகத்தில் தோற்றம் பெற்ற அதி உன்னத சமூகம் சஹாபாக்கள் சமூகம். அந்த சஹாபாக்கள் சமூகத்திட தோட்டத்திற்கு, அந்த சஹாபாக்கள் சமூகம் உலகத்தில் சாதித்தவற்றிற்கு அந்த ஹிஜ்ரத் தான் அடிப்படையாக அமைந்தது. எனவே இந்த ஹிஜ்ரத் என்றது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இனி இந்த ஹிஜ்ரத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய கருத்து, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே என்ன செய்யலண்டா மதீனாவுக்கு ஆட்களை பிடிச்சி அனுப்பல். இப்போ மதீனாவுக்கு அனுப்பணுமாக இருந்தால் ஒன்றோ ரெண்டு வேலைகள் செய்ய வேண்டிச்சு. ஒன்று முஹாஜிர்களை, அதாவது போக வேண்டிய ஆட்களை அதுக்கு தயார்படுத்தணும், உள ரீதியாக தயார்படுத்தணும். இப்படி தானே ஹிஜ்ரத்துன்றது ஒரு ட்ரிப் கொண்டு போகிறதா இல்லை. ஹிஜ்ரத் போகிற ஒரு ஆள் தன்னோட குடும்பத்தை விட்டு போகிறார், பிறந்த மண்ணை விட்டு போகிறார், இதுவரை காலமும் பழகிய நண்பர்களை விட்டுட்டு போகிறார், தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறார். எனவே அப்போ இதை சாதாரண மனோநிலை கொண்டவர்களால் சாதிக்க முடியாது. எனவே அப்போ இதுக்கு தயார்படுத்துகிற வேலையை செய்யும். இது மக்கா சைட்டில், மக்காவில் நடக்க வேண்டிய வேலை. மதீனாவை பொறுத்தவரையில் இப்போ இவங்க இங்கேருந்து அங்கே போனால் அதால் பயங்கரமான விளைவுகள் வர இருக்கின்றன. அந்த விளைவுகளை எதிர்கொள்வதற்கு அந்த மக்காவில் உள்ள அன்சார்கள் தயார்படுத்தப்படும். இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கண்டா, ஹிஜ்ரத் போகிறதுக்கு இந்த ஏற்பாடுகளை செய்கிறாங்க. குர்ஆன் இந்த ஏற்பாடுகளை செய்யுது. உதாரணமாக மக்கி சூறாக்கள்லாம் நீங்கள் காணலும். சூரத்து ஜுமராக இருக்கலாம், சூரத்து நஹ்லாக இருக்கலாம், சூரத்து அல் அன்கபூத்தாக இருக்கலாம். மக்கி சூறாக்கள். இந்த மக்கி சூறாக்கள்ல என்ன செஞ்சிக்கின்ற குர்ஆன் அவங்களோட மனோநிலையை ஹிஜ்ரத்துக்கு தயார்படுத்தியது. உதாரணமாக சொல்லுவாங்க, சூரா யூசுஃபை பற்றி சொல்கிற நேரமும் இந்த கருத்தை சொல்லுவாங்க. சூரா யூசுஃபும் மக்கால் இறங்கின சூறா. ரைட். எனவே அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, சஹாபாக்களோட மனோநிலையை தயார்படுத்துகிறான் ஹிஜ்ரத் போகிறதுக்கு. உதாரணமாடுங்க, சூரத்துல் அன்கபூத். சூரத்துல் அன்கபூத் அதாவது அதில் மெயின் கருத்து என்னண்டா, அது சொல்ல வர பிரதானமான கருத்து என்னண்டா, சோதனைன்றது இந்த பாதையில் ஒரு இயல்பு. இந்த கருத்தை தான் இஸ்லாமிய பாதையில் சோதனைன்றது ஒரு நியதி. இந்த கருத்தை தான் சூரத்துல் அன்கபூத் விளங்கப்படுத்த வருது. சூரத்துல் அன்கபூத் விளங்கப்படுத்த வார நேரம் என்ன செஞ்சுக்கின்ற சூரத்துல் அன்கபூத் 3 முக்கிய விஷயங்களை நாங்கள் அங்கே சூரத்துல் அன்கபூத்தில் அவதானிக்கிறோம். ஒன்று, சூரா அங்கபூத்தை பொறுத்தவரையில் சூரா அங்கபூத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்டா, ஹிஜ்ரத்தை பற்றி பேசிக்கிறான். ஹிஜ்ரத்தை பற்றி சூரா அங்கபூத்தில் பேசியிருக்கிறான். உதாரணமாக சொல்லுங்களேன், அல்லாஹ்ட பூமி விசாலமானது, இந்த கருத்தை சூரத்துல் அன்கபூத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்போ அந்த ஹிஜ்ரத் செல்வதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, இந்த இவங்களோட மனதை தயார்படுத்துகிறான். அதே மாதிரி சூரத்துல் அன்கபூத்தில் அல்லாஹ் நிஃபாக்கை பற்றி பேசியிருக்கிறான். ஒரு சமூகம் அபாயங்களை சந்தித்து கொண்டு இருக்கின்ற போது அங்கே நயவஞ்சகர்கள் இருக்க மாட்டார்கள். இஸ்லாமிய சமூகம் பெரும் அபாயத்தில் இருக்கிற நேரம் அந்த இஸ்லாமிய சமூகத்தோட இஸ்லாமிய பேரை வச்சு கொண்டு நயவஞ்சகர்கள் இருக்க மாட்டார்கள். ரைட். அப்போ மக்கால எனவே நயவஞ்சகர்கள் ஈக்கல்.
இப்போ அங்கபூத்துன்ற சூறாவில் அல்லாஹ் நயவஞ்சகர்களை பற்றி சொல்கிறான். அப்போ கருத்து என்னண்டா, ஹிஜ்ரத் போக போகிறாங்க. போகிற நேரம் மதீனாவில் என்ன செய்ய போகிறாங்கண்டா, இந்த இந்த முனாஃபிக்களை சந்திக்க போகிறாங்க. சந்திக்க போகிற நேரம் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும் என்றதை விளங்கப்படுத்துறதுக்கு தான் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்டா, மக்கால வச்சு சஹாபாக்களை தயார்படுத்தி இருக்கிறான். அதே மாதிரி அஹ்லுல் கிதாபோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தை சூரா அங்கபூத்தில் அல்லாஹ் பேசினான். ஏன், அங்கே யூத கிறிஸ்தவர்கள் அங்கே தான் சந்திக்க போகிறாங்க. யூதர்களை கிறிஸ்தவர்களை மதீனாவுக்கு பெய்து தான் சஹாபாக்கள் சந்திக்க போகிறாங்க. அப்போ நான் சொல்ல வர கருத்து, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே போகிறதுக்கு மதீனாவுக்கு போகிறதுக்கு ஏறத்தாழ ஒரு 3 வருடங்களாக என்ன நடக்குதுண்டா, இந்த ஹிஜ்ரத் போகிறதுக்கு ஏற்ற மனோநிலை வளர்க்கப்படுது, சஹாபாக்களில் வளர்க்கப்படுது. ரைட், இப்படி தானே. இப்போ சில ஆட்கள் போக மாட்டாங்க, என்ன இருந்தாலும் நாட்டை விட்டு தொல்லைகள் தாங்க இயலாது இந்த வார நேரம் தான் வேறு வழியெல்லாம் போவான். ரைட், எனவே அப்போ இந்த குறைஷிகளின் தொல்லை ஆக உச்சகட்டத்தை அடைஞ்ச நேரம்தான் அப்போ ஹிஜ்ரத் நடக்குது. ஹைர், எனவே அப்போ முதலாவது நான் சொல்ல விரும்புகின்ற கருத்து, சொல்ல வார கருத்து, அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்டா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றா, சஹாபாக்களை தயார்படுத்தினாங்க ஹிஜ்ரத்துக்கு. இது ஒரு பக்கம் மக்கால. அதே நேரம் உங்களுக்கு தெரியும், மதீனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்களை அங்கே ஏற்கனவே அனுப்பிக்கிறாங்க. அங்கே அவங்கள இஸ்லாத்தின் பால் அழைக்கின்ற வேலை நடந்து கொண்டிருக்குது. அகபா உடன்படிக்கை நடக்குது. அந்த அகபாவில் உறுதிமொழி எடுக்கிறாங்க. உங்களோட பெண்களை, பிள்ளைகளை, சொத்துக்களை எதிலிருந்தெல்லாம் நீங்கள் பாதுகாக்கிறீங்களோ அதே மாதிரி அல்லாவை அவனோட தூதரை மார்க்கத்தை பாதுகாக்கிற என்று சொல்லி இது எடுக்கிறாங்க. ரசூலுல்லாவை அவரோட மார்க்கத்தை பாதுகாக்கிறன்னு வாக்கு எடுக்கிறாங்க. இப்படி எல்லாம் தயார்படுத்தினதுக்கு பிறகு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போகிறாங்க. ரைட், எனவே அப்போ நான் சொல்கிற இந்த ஆரம்பத்தில் வலியுறுத்த விரும்புகின்ற கருத்து, மதீனாவுக்கு போனது மனித நியதிகளுக்குள்ளே நின்று கொண்டு என்னவெல்லாம் செய்யோமோ செஞ்சுட்டு தான் நாங்கள் அல்லாஹ்ட ஹெல்ப் அதுக்கு பிறகு தான் எதிர்பார்ப்போம். எங்களால் ஏழுமான எல்லாத்தையும் செஞ்சு போட்டு தான் மனுஷன் என்ன செய்யணும்டா, இறைவன் உதவியை எதிர்பார்க்கும். இது ரசூலுல்லாஹ்ட பாதை எங்களுக்கு காட்டித்தார உண்மை. ஹைர், இப்போ இப்படித்தானே இப்போ சஹாபாக்களை அல்லாஹ் இப்போ தயார்படுத்துகிறான். எனவே சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த 2வது அகபா உடன்படிக்கையை தொடர்ந்து மதீனாவுக்கு போக ஆரம்பிக்கிறான். மதீனாவுக்கு வைத்து கொண்டிருக்கிறான். ரைட், அப்போ மதீனாவுக்கு போகிற வேலை நடந்து கொண்டிருக்குது. இப்போ குறைஷிகள் பார்த்தாங்க, இது சரியான ஆபத்து. எனவே அப்போ இதை எப்படி சரி தடுக்கணும் என்றதுக்கு குறைஷிகள் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. முதலாவது உங்களுக்கு தெரியும், அவங்க கையாண்ட ஒரு வேலை ஹஸ்பண்டை, ஒய்ஃபை, பிள்ளைகளை பிரிக்கிறது. உதாரணமாக சொல்லுங்களேன், இப்போ ஒரு ஆள் போக போகிறார், பிள்ளைய கூட்டி கொண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஒய்ஃபையும் அவர் சின்ன ஒரு புல்லை கூட்டி கொண்டு போக போகிறார். போகிற நேரம் அந்த உம்மு சலமாட குடும்பத்தை சேர்ந்தவர்கள், கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் பிடிச்சு கொண்டு சொன்னாங்க, நீங்கள் போகலாம், நீங்கள் என்ன செய்யலாண்டா, உங்கள் புள்ளைய பொம்பளைய கூட்டி கொண்டு சுற்றுறதுக்கு நாங்கள் விடையலை என்று சொல்லி என்ன செய்கிறாங்கண்டா, இப்போ அவடத்தில் ஒரு வாக்குவாதம் நடக்குது. இவர குடும்பத்தினரும் வந்துடுறாங்க. அபூ சலமாவோட கோத்திரமும் அவடத்துக்கு வருது. வந்தால் 2 பேரும் இப்போ புள்ளைக்கு ஃபைட். புள்ளையோட கை உடஞ்சிச்சு என்று சொல்லி சொல்கிறான். இந்த புள்ளையோட ஒரு கை கலண்டது என்று சொல்லி சொல்கிறான். ரைட், அப்போ என்ன செஞ்சாங்கண்டா, அபூ சலமாவோட உம்மு சலமா இந்த 2 ஹஸ்பண்டையும் ஒய்ஃப்டையும் குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் அவரை போகிறதுக்கு இயன்றவரை அவரை தடுக்கத்தான் பார்த்தா. புள்ளையை எடுத்து ஒய்ஃபை தடுக்கத்தான் பார்த்தாங்க. ஆனால் சரி வரல. அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாருண்டா, 2 பேரையும் விட்டுட்டு அவர் போயிட்டார். இவங்க என்ன செஞ்சாங்கண்டா, இந்த புள்ளைய வாப்பாட குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் புள்ளையை எடுத்து வச்சுக்கொண்டாங்க. உம்மாட குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் உம்மா வச்சுக்கொண்டாங்க. இப்போ இந்த பொம்பளை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நான் 1 வருஷம் ஏறத்தால் பகலில் வெறும் தரையில் உட்கார்ந்து கொண்டு அழுவேன்.
என் பிள்ளைய ஹஸ்பண்டை விட்டு என்னை பிரிச்சேன்னு சொல்லி. இதை பார்த்து அனுதாபம் கொண்டு ஒரு மனுஷன் என்ன செஞ்சாருண்டா, என் பிள்ளைய என்னோடு சேர்த்துட சொல்லி சொன்னார். அதை கேட்டு ஒரு வருஷத்துக்கு பிறகு என்னோட என் பிள்ளைய சேர்த்துட்டாங்க. ரைட், நான் அதை இழுத்து கொண்டு போக விரும்பலை. சொல்ல விரும்புகிற கருத்து ஒன்றோ, குறைஷிகள் என்ன செஞ்சாங்கண்டா, இப்போ எப்படியோ ஹிஜ்ரத்தை தடுக்கணும், ஹிஜ்ரத்தை போக விட கூடாது, இதுக்கு கையாண்ட ஒரு வழி தான் அது. ரைட், அது சரி வராத நேரம். ரைட், இன்னொரு நடவடிக்கை செஞ்சாங்க. என்னது, யாராவது ஹிஜ்ரத் போக விரும்பினால் அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போக சொல்கிறோம். உங்களுக்கு தெரியும், சுஹைபுர் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் போக விரும்புகிறார். சொன்னாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட வார நேரம் ஒரு ஏழையாகத்தான் வந்தாய், வந்து இங்கே திரட்டின சொத்து தான் இது, இதை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இப்போ போக போகிறாய், விட முடியாது. அப்போ அவர் கேட்டார், நான் இதெல்லாம் விட்டா என்ன போக விடுவீங்களா? விடுவோம்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தரோம். இதை கேட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபிஹ சுஹைப் லாபம் அடைந்தார் என்று சொல்லி 2 தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சான்று பகர்ந்தார்கள். ரைட், எனவே அப்போ நான் சொல்கிறேன், இது இந்த சொத்தை பறிக்கிறது ஏண்டா, சொத்தை பறிச்சாவது போன்ற சொத்துக்களை எடுத்துக்கொண்டு போக இயலாதுன்னு சொல்லியாவது ஹிஜ்ரத்திலிருந்து தடுக்க பார்க்குற, அதுவும் சரி வரல. சஹாபாக்களை பொறுத்த வரல. அவங்க கையாண்ட இன்னொரு வழி, யாராச்சரி என்னது ஹிஜ்ரத் போக விரும்புகிறான்டா, அவரை பிடிச்சி அடைச்சி வைக்கிற. எப்படி அடைச்சி வைக்கிறான்டா, இப்படியாம், அதாவது வேங்களே, இந்த கூரை இல்லாத ஊடை மறைச்சிப்பாங்க, ஆனால் கூரைக்காது. எனவே அப்போ அந்த பாலைவன அந்த கடும் வெயிலில் அவங்க மிச்சம் கஷ்டப்படுவாங்க. சரி, இது என்னது, குறைஷிகள் ஹிஜ்ரத் போக விடாமல். எனவே இப்போ இப்படி தண்டனை கொடுத்த ஏனென்றா, யாராவது ஹிஜ்ரத் போக முனைந்தால் அவர் இந்த தண்டனைக்கு உட்படுவார் என்று காட்டி அடுத்த ஆட்களை பயங்காட்டி ஹிஜ்ரத்திலிருந்து தடுக்கணும் என்றதுக்கு தான் இப்படி செஞ்சு பார்த்தாங்க. உதாரணமாக சொல்லுங்களேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வச்சு கேட்குறாங்க, ஐயாஸ் பின் அபி ரபியாவையும் ஹிஷாம் பின் அல் ஆசி என்பவரையும் எங்கள்கிட்ட கொண்டு வந்து தாரவர் யாருன்னு சொல்லி. இந்த 2 பேரும் அப்படி சிறை வைக்கப்பட்டிருந்தாங்க. ஹிஜ்ரத் போக முனைந்ததன் காரணமாக மக்கால இப்படி கூரை இல்லாத ஒரு வீட்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். ரைட், அதே மாதிரி அவங்க கையாண்ட இன்னொரு வழி, சில நேரம் ஒரு ஆள் என்ன செஞ்சுப்பாருன்னா, ஹிஜ்ரத் வந்து இருப்பார், வந்த ஒரு ஆளை மதீனாவுக்கு வந்து கடத்திட்டு போவான். உதாரணம் சொல்லுங்களேன், இந்த ஐயாஸ் பின் அபி ரபியா, இவர் மதீனாலேருந்து வந்தார், மக்காலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்துட்டார். வந்தவரை என்ன செய்கிறாங்கண்டா, அபூ ஜஹலும் ஹிஷாமுன்னு சொல்லியும் 2 பேரும் வந்து சந்தித்து சொல்கிறாங்க, ஓண்ட உம்மா நீ வந்ததால் வெயிலில் இருந்து நிறைய கஷ்டப்படுறா, எனவே அப்போ நீ என்ன செய்யண்டா, உம்மாவை பார்க்கவா. அப்போ உமர் ரலியல்லாஹு படுகுது இது பொய்க்கின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, உம்மா அந்த வெயில் தாங்க இயலாத நேரம், பேனால் கஷ்டம்ண்டு வார நேரம், அதாவது உம்மா முடி சீவுறதே இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணிக்கிறான் இவர் ஹிஜ்ரத் வந்ததால். அப்போ உம்மா பேன் கஷ்டம் எல்லாம் வார நேரம் அவள் தலை சீவுவா எல்லாம் செய்வான்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. ஆனால் இவருக்கு அந்த உம்மாட சரியான இறக்கம், அவர் ஐயாஸ் பின் அபி ரபியா, இவர் இந்த அபூ ஜஹலும் இந்த ஹிஷாமும் கூட்டி கொண்டு வார நேரம் இடையில வச்சு தான் அவரோட கையை கட்டி கொண்டு அவரையும் கொண்டு போய் சிறை செய்கிறாங்க. ரைட், எனவே அப்போ இதெல்லாம் இந்த குறைஷி காபிர்கள், இஸ்லாத்துடைய எதிரிகள் ஹிஜ்ரத்தை தடுப்பதற்கு மேற்கொண்ட நடவடிக்கைகள். ஆனால் இதெல்லாம் நடந்தும் கூட என்ன செய்ய முடியலைண்டா, அவர்களால் ஹிஜ்ரத்து போகிறத தடுக்கவில்லை. எனவே மக்கள் ஹிஜ்ரத் பெய்து கொண்டு இருக்கிறாங்க. எனவே அப்போ என்ன செய்கிறது, இப்போ யோசிக்கிறாங்க, தாருன் நத்வாவில் உண்டு கூடி என்ன செய்கிறது. எனவே அப்போ ஒரு கருத்து முன்வைக்கப்படுது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறை செய்வோம். இப்போ அந்த கருத்து அங்கே ஏற்றுக்கொள்ளப்படலை, அந்த கருத்து முன்வைக்கப்பட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படலை. ஏண்டா, அவரோட ஆதரவாளர்கள் வந்து அவரை சிறையிலேருந்து விடுவிப்பாங்க. அப்போ இன்னொரு கருத்து சொல்லப்படுது, அவரை நாங்கள் மக்காலிருந்து வெளியேற்றுவோம். அந்த கருத்தும் ஏற்றுக்கொள்ளப்படலை. ஏண்டா, மக்காலிருந்து அவர் வெளியேற்றினால் அவர் வெளிக்கு போய்த்து பெரிய ஆதரவாளர்களோடு வந்து எங்களை வெட்டி கொள்வார். எனவே அப்போ வெளியேற்ற வேலையும் சரி வராது. அப்போ என்ன செய்கிறது, ஷைத்தானும் அந்த கூட்டத்தில், தாருன் நத்வாவில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கு கொண்டிருந்தான். ஷைத்தான் சொன்ன ஆலோசனை தான்,
ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு நடுத்தர வயசுள்ள ஒரு ஆள் அவரை எடுத்து என்ன செய்கிறண்டா எல்லாருமாக சேர்ந்து நடுநிசி நேரத்தில் இவரோட ஊட்ட முட்டுகையிட்டுட்டு அவர் இந்த எலும்பி வார நேரம் அவரை கொல்றது. இந்த முடிவுக்கு வாராம். ரைட். இந்த ஷைத்தான் சொன்ன கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுது. ஷைத்தான் சொன்ன கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ அந்த கருத்தை அமுல்படுத்துவதற்காக அவங்க ரெடி ஆகி கொண்டிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இந்த கூட்டம் இருக்குதே, இந்த கூட்டம் மிச்சம் ரகசியமாக நடந்த கூட்டம். இந்த கூட்டத்துக்கு நியாயமாக யோசிக்கின்ற முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட அழைக்கப்படவில்லை. உதாரணமாக சொல்லுங்களேன், இந்த அப்பாஸ் அலில்லாம்னும் இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்படலை. அவர் அந்த நேரம் அவங்களோட தான் இருந்தார். ஆனால் இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்படலை. ஏன்னா இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஷார்பாக யோசிக்கிறவர் என்ற வகையில். அப்போ மிச்சம் ரகசியமாக நடந்த கூட்டம் அது. இந்த கூட்டத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறான். எனவே அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போக வேண்டும். இப்போ முதலாவது வர இப்போ மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகணும். இப்போ போகிறதுக்கு அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறான் இந்த செய்தியை, ரசூலுல்லாஹ்வுக்கு அனுமதி தரப்பட்டு இருக்கிறது இந்த செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு எத்தி வைக்கும். இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் இங்கே அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு காலையில் போவாங்க.
அல்லது மாலையில் போவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலோட ஒரு நெருங்கிய நண்பர்ன்றது உங்களுக்கு தெரியும். அபூபக்கர் வீட்டுக்கு காலையில் போவாங்க அல்லது மாலையில் போவாங்க. இதுதான் ரசூலோட வளமை. எனவே இப்போ ரசூலுல்லாவை யாரும் அவதானிக்கிறண்டா, ரசூல்லா இப்போ இப்படி தானே ரசூல்லாவை கொல்ல முடிவெடுத்திக்கிற, இப்போ ரசூல்லா அவதானத்துக்கு உட்படுவார். ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நண்பர் என்ற வகையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது வீடும் அவதானத்துக்கு உட்படும். இப்போ எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பகல் நேரத்தில், அதாவது நான் சொல்கிறேன் இந்த கைலூலா தூக்கம் தூங்குகிற நேரம் இருக்குது, லுஹருக்கு பிந்தின டைம், அசரு டைம், அந்த டைமில் தான் என்ன செய்கிறேன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே போகிறான், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போகிறான். போகிற நேரம் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்புகள் சொல்லுதோ முகத்தை மறைச்சி கொண்டு தான் போனேன்னு சொல்லி. ஒன்றோ அந்த நேரத்தில் ரசூல்லா போனதுக்கு காரணம் நான் அங்கே அவதானிக்கப்படக்கூடாதுன்னு. சரி, அப்படி போகிற நேரம் கூட யாரும் அவதானிச்சா நான் முஹம்மதுன்னு சொல்லி விலையும் கொள்ளப்படாது. எனவே ரசூல்லா முகத்தை மூடிக்கொண்டு முகத்தை மறைச்சி கொண்டு தான் அங்கே போகிறான். பெய்த்து கூட பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அஹ்ரிஜ் மன் இந்தக்க, உங்கள்கிட்ட யார் ஈக்கிறோ இங்கே அவங்களுக்கு வெளியில் போக சொல்லும். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புகிறாங்க, நான் போக போகிறேன் என்ற செய்தி யாருக்கும் தெரிய வரப்படாது. எனவே ரசூல்லா மிச்சம் அந்த கவனமாக இருக்கிறார்கள். சொல்கிறாங்க, இந்த உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்களை எல்லாம் வெளியே அனுப்புங்கன்னு சொல்லி. அப்போ அபூபக்கர்லான்னு சொன்னாங்க, குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் தான் ஈக்கிறேன்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு அல்லாஹ் இந்த ஹிஜ்ரத்துக்கு அனுமதி தந்து விட்டான் என்று சொல்லி சொல்கிறாங்க. சரிதானே? இவ்விடத்தில் நீங்கள் இன்னொரு புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த ஹிஜ்ரத் போக அனுமதி கிடைத்திருக்கிறது என்றது தெரியும். ஆனால் அந்த அபூபக்கர் எல்லாம் அந்த பக்கத்தில் இந்த ஆட்கள் விலையும் கொண்டாங்க. எங்கே போகிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிற இது அவங்களுக்கு தெரியல. ரசூல்லா சொல்லவும் இல்லை, அவடத்தில் ரசூல்லா சொல்லவும் இல்லை எங்கே போகிறேன்னு சொல்லி. ஏன்னா இப்படித்தானே, இப்போ நான் சும்மா சொல்கிறேன், இப்போ இப்படி சொல்லுவாங்க, ஒரு தாய் ஒரு தவ்வாவில் இருக்கிற ஒரு ஆள் சில நேரம் இந்த உதாரணமாக சொல்லணும், இங்கே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர்லாண்ட வீட்டில் உள்ள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அது மாதிரி ஆட்கள் தான் இடத்துல இருக்கிறாங்க. சரி, இருந்தும் கூட இந்த செய்தி அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறத காணும். எனவே அப்போ இதில் தாய்களுக்கு படிப்பினை உண்டு அந்த விஷயத்தில். ஹைர். அடுத்தது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கண்டா உங்களுக்கு தெரியும். இப்போ ரசூல்லா அவடத்தில் இல்லைண்டா, ரசூல்லா இப்போ இரவில் தூங்குவார் தானே, தூங்குற இடத்துல ரசூல்லா இல்லைண்டா தேடுவாங்க தானே. எனவே ரசூல்லா அவடத்தில் அந்த எதிரிகளை ஏமாற்ற விரும்புகிறாங்க. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கண்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அந்த இடத்துல ரசூல்லாட போர்வையை போத்தி கொண்டு ஒரு பச்சை கலர் யமன் நாட்டில் இருந்து, இந்த யமன் நாட்டு உற்பத்தி அது ஒரு போர்வை என்று ரசூல்லா பாவித்த போர்வை, அந்த போர்வையை போத்தி கொண்டு தூங்குமாறு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பணிக்கப்படுகிறார். இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த வேலையை செய்கிறாங்க. ரைட். இப்போ இவ்விடத்திலேயும் இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்களோட கொள்கையை வாழ விடாது செய்யணும் இடத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள் மக்கால். ஆனால் அதே நேரம் அவரை இந்த ஆட்கள் மிச்சம் நம்பினாங்க. உதாரணமாக சொல்லுவாங்க, ரசூல்லாட்டை தான் பொருள்கள் பாதுகாப்பாக ஈக்கணுமுண்டா ரசூல்லாட்டை தான் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. எனவே அப்போ ஒரு குரூப் ஒரு மனுஷனை அநியாயமாக கொல்ல துடிக்குது.
ஆனால் அந்த மனிதர் என்ன செய்கிறாருண்டா, தனக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அமானித பொருட்களை நான் அநியாயமாக எடுத்துகிட்டு போய் தரப்படாது, அநியாயமாக எங்கேயும் விட்டுட்டு போய் தரப்படாது, அதை உரியவர்களிடம் ஒப்படைத்து விட்டு வர வேண்டும். இந்த பொறுப்பையும் அலி ரலியல்லாஹு ஒப்படைச்சிக்கிறான். இப்போ அதுவே காட்டுது அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துலையும் என்ன செஞ்சில்லண்டா, தன்னோட கொள்கையை இஸ்லாமுண்ட அந்த வாழ்வை விட்டு கொடுத்தில்ல ரசூலுல்லாஹ். ரைட். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு தூங்க விட்டு போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறாங்க. வெளியேறி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே என்ன செஞ்சுக்கிறாங்கண்டா, போகிறதுக்கு வாகனம் தேவை தானே. ஏற்கனவே இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் போகிறதுக்கு கேட்டாங்க. கேட்ட நேரம் ரசூலுல்லாஹ் அவருக்கு அவரை போக விடல், தன்னோட போகிறதுக்கு ஆள் வேணும்ன்ற வகையில். அப்போ அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கண்டா, அந்த நிமிடத்திலிருந்து 2 ஒட்டகங்களை இதுக்காக ஸ்பெஷலாக தயார்படுத்தி கொண்டு இருந்தாங்க. ஏறத்தாழ 4 மாதம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒட்டகத்தை அப்படி அந்த என்னது தயார்படுத்தினான்னு சொல்லி வரலாறு சொல்லுது, சீரா சொல்லுது அப்படி. ரைட். அந்த ஒட்டகத்தில் தான் என்னது இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. ஹைர். இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்ததானே, வந்து இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் வீட்டில் உள்ள பிரதான வாயில்களின் ஊடாக வெளியே போகல, வீட்டிட பின்பக்கத்தில் இருந்த ஒரு வழியின் ஊடாகத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வெளியேறுகிறார்கள். இங்கே நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு அம்சம், அதாவது இந்த ஹிஜ்ரத்தை படிக்கிற நேரம் எங்கள்ட சிந்தனை பாங்கு எவ்வளோ மோசம்ன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். உதாரணமாக சொல்லுங்களேன், இப்போ அல்லாஹ்ட பாதையில் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறாங்க. அல்லாஹ்ட பாதைக்காகத்தான் நாட்டை விட்டு போகிறாங்க. அநியாயமாக கொல்லப்படுறதுலேருந்து காத்துக்கொள்ள தான் போகிறாங்க. போகிற நேரம் இந்த அல்லாஹ் அற்புதமாக வாகனங்களை கொடுத்து ஹெல்ப் பண்ணணுமே, அற்புதமாக சாப்பாடை கொடுத்து ஹெல்ப் பண்ணணுமே, இப்படி நாங்கள் தான் யோசிக்கிறோம். ரசூலுல்லாஹ் அப்படி யோசிக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துலேருந்து யோசிக்கிறாங்க, இப்போ போகணும், சரிதானே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சௌர் குகையை நோக்கி போகிறாங்க. சௌர் குகை வரை 2 பேரும் போனது நடந்து, சௌர் குகை வரை 2 பேரும் போனது நடந்து. அப்போ நடந்து கொண்டு போகிறாங்க அங்கே. ரைட். இப்போ இப்படியெல்லாம் வருது சீரால், அதாவது கொஞ்சம் தூரம் ரசூலுல்லாஹ்க்கு நடக்க இயலாம், ரசூலுல்லாஹ்ட கால்கள் பழுதாகி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கிட்டு போனேன்னு சொல்லி. ரைட். எனவே அப்போ ஏன் இந்த ஒட்டகம் ஃப்ரெண்டில் போய் பைத்தி கேளுன்னு தானே, ஏன் போகல? இப்போ ஏற்கனவே கூட்டம் நடந்துக்குது, ரசூலுல்லாஹ்வை கொல்ற முடிவில் ஈக்கிறாங்க. நைட்டில் வாகனங்கள் போகிற நேரம் சத்தங்கள் கேட்கும், அப்போ நோட்டம் விடுவாங்க, விரட்டி வாரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் தவிர்ப்பதற்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கிறாங்க. அது சீரால் எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட வீட்டில் இருந்து சௌர் குகைக்கு ஏறத்தாழ 8 கிலோமீட்டர் தூரமாக, 5 மைல் தூரம். அந்த 5 மைலை என்ன செஞ்சுக்கின்றா, நடந்து தான் பெய்த்து, நடந்து வைத்து தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த குகையில் தங்குறாங்க, சரிதானே. இப்போ இந்த குகையில் ஈக்கிற கால பகுதியில் உங்களுக்கு தெரியும் சாப்பாடு தேவை தான். எனவே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹும் சேர்ந்து உங்களுக்கு தெரியும் சாப்பாடு கட்டி கொடுத்தாங்க. சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு தான் பேய்த்திக்கிறான். எனவே அதுதான் நான் சொல்கிறேன், நாங்கள் யோசிக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் யோசிச்சில், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி யோசிச்சில், அஸ்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுமா அப்படி யோசிக்கல. யோசிச்சிருந்தால் இப்படி சாப்பாடெல்லாம் கட்டி கொடுக்க தேவையில்லை.
ரசூலுல்லா சாப்பாடை வாங்கி கொண்டு வைத்திக்க தேவையில்லை, அபூபக்கர்லானும் எடுத்துக்கொண்டு வைத்திக்க தேவையில்லை. ஹைர். அப்போ அங்கே குகைக்கு போகிறாங்க. இந்த குகை ஈக்கிறது இப்படித்தானே. இப்போ வளமையாக, அதாவது பயணம் போகிற நேரம், அதாவது மதீனாவுக்கு செல்கிற பாதை எந்த சைடில் ஈக்குதோ அந்த சைடில் அல்ல இந்த குகை ஈக்கிறது. எனவே அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிட்டாங்க என்று தெரிஞ்சோடனே தேடுற நேரம் பெரும்பாலும் இந்த சைடுக்கு வர மாட்டான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வகையில் தான் சவுர் குகையில் தங்கணும் என்று சொல்லி முடிவெடுத்த என்று சொல்லி சொல்கிறாங்க. ரைட். இப்போ இந்த அதாவது இப்படி சொல்லுவோம், குகை வந்து ஈந்தது மக்காட தென் பகுதியில், மதீனா ஈக்கிறது இந்த மதீனாவுக்கு செல்கிற பாதை ஈக்கிறது வட திசையில். ரைட். இப்போ என்ன செஞ்சிக்கின்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவுர் குகையை தெரிவு செஞ்சிக்கிறாங்க. ரைட். இப்போ இவ்விடத்தில் இப்படி ஒன்று சொல்கிறாங்க. இந்த உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகையில் ஈக்கிற நேரம் நாங்கள் சொல்கிறது உண்டு, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நேரத்தில் நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்தார்கள். அந்த கர்ப்பிணி பொம்புல அங்கே வந்துன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த 3 நாளும் மாலை நேரம் சாப்பாட்டோடு வந்தேன்னு கருத்தை பலர் சொல்கிறாங்க. அப்படி இப்னு இஸ்ஹாக் சீரால சொல்லியுள்ள ஒரு கருத்து அதை. ஆனால் கலாநிதி ராகிப் அஸ்ஸுர்ஜானி இவர் சொல்கிறார், இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள கஷ்டம்னு சொல்லி. அஸ்மா ரலியல்லாஹு சாப்பாடு தயார் செய்து கொடுத்தது உண்மை போகிற நேரம். ஆனால் ரசூலுல்லாஹ் எடுத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை வச்சு பார்க்குற நேரம் இப்படித்தானே ஒரு பொம்புல பிள்ளை பெரும் தருவாயில் இருக்கிற ஒரு பொம்புல ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ 8 கிலோமீட்டர் 5 போயிட்டு வாரா. போயிட்டு வாரேன்டா இது டவுட் ஏற்படுத்த வழிகளிக்குது. அதை மட்டுமல்ல அவர் சொல்கிற இந்த அறிவிப்பை சொல்கிற இப்னு இஸ்ஹாக் இதை சொல்கிற நேரம் அதுக்கு எந்த அறிவிப்பாளர் வரிசையும் தரவில்லை. எனவே எனக்குண்டா இதை ஏற்றுக்கொள்ள கஷ்டம்னு சொல்லி சொல்வார். ஹைர். இந்த இது அல்லாமல் இந்த எனவே இப்போ நான் சொல்கிற அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அங்கே ஈக்கிற நேரம் ஒவ்வொரு நாளும் உணவு எடுத்து கொண்டு போனேன் என்று சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதால் தான் நான் அப்படி தந்திக்கிறேன். ரைட். ஆனால் அது அந்த கருத்தில் இப்படி ஒரு பிரச்சனையும் ஈக்குது. ஹைர். இப்போ 3 நாட்கள் குகையில் தங்கினான். இப்போ இப்படி தானே இப்போ இந்த ஏன்னுண்டா அந்த சாப்பாடு ஒவ்வொரு நாளும் இந்த 3 நாளைக்கும் தேவையான சாப்பாட்டை ஏற்கனவே குணப்படுத்திக்கிறேன்டா இப்படி தானே இப்போ குகையில் இருந்து கொண்டு சமைக்கலை. குகையில் இருந்து கொண்டு சமைக்கலாம், சரி, சமைச்சா நெருப்பு பத்துறது தெரியும். எனவே அப்போ ஈக்கிற இடத்தை காட்டி கொடுக்குற மாதிரி அமையும். எனவே அப்போ அங்கே சமைக்கிற வேலை ஒன்றும் அங்கே நடக்கல. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர்லானவர்களும் ஏற்கனவே அங்கே சாப்பாட்டோட பேத்திக்கிறாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர்லான மகன் இவர் என்ன செய்வாருண்டா ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் அந்த குகைக்கு போவார். பெய்த்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அபூபக்கரோட இரவு நேரம் முழுக்க அவங்களோட இருப்பார். சஹர் நேரத்தில் அவர் என்ன செய்வாருண்டா குகையிலேருந்து வெளியே வந்துடுவார். வந்து மக்காவுக்கு வந்துடுவார். வந்து இந்த மக்கால இருப்பார். எனவே அப்போ இது அந்த நடுநிசி நேரத்தில் அவர் வாரத்தால் இது பிடிபடுறதுக்கு சான்ஸ் ஈக்கல். இப்போ இவர் இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் இப்படி சொல்லுவாங்க. ஒன்றோ இவர் வந்து லக்கினுண்டா இப்படி சொல்லுவோம், அதாவது வைங்களே டியூப் லைட்டாக இல்லை, அதுதான் லக்கினுண்டா சொல்கிறது ஒன்று டக்குன்னு படுமா அவருக்கு. அதாவது விரைவாக எதையுமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆள், சரிதானே, சமயோசித புத்தி உள்ள ஆள். அடுத்தது நல்ல விவேகம் உள்ள ஒரு ஆள். இப்போ இவர் என்ன செய்வாருண்டா குறைஷிகள் மக்கால உள்ள ஆட்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அபூபக்கரை பற்றி என்ன பேசிக்கொள்வாங்க இதெல்லாம் அவதானித்து பேய்த்து அவங்கள்ட்ட சொல்லுவார்.
எனவே இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அபூபக்கர்லானவர்களும் அதை வச்சு முடிவுகளுக்கு வாரத்துக்கு அது உதவியாக அமைந்தது. 3 நாளும் அந்த வேலையை அவர் செஞ்சுக்கிறார். அப்போ இதுவும் காட்டுது எங்களுக்கு என்னது, ரசூலுல்லாஹ் மனித நியதிகளுக்குள்ளே நின்று எதையெல்லாம் செய்ய இயலுமோ அதை செஞ்சுக்கிறான். ரைட். இப்போ அடுத்த அவங்க என்னென்ன பேசிக்கொள்கிறாங்கன்றதை வச்சு நான் சில முடிவுகளுக்கு வரணும். அப்போ அந்த முடிவுகளுக்கு வாரத்துக்கு உதவியாக அமையும் இப்படி ஒரு ஆளை பயன்படுத்துகிறது. எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் அங்கே பயன்படுத்திக்கிறத நாங்கள் காண்றோம். அதாவது இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பயன்படுத்திக்கிறத நாங்கள் காண்றோம். ரைட். அதே நேரம் இப்போ இவர் என்ன செய்வாருண்டா, இந்த ஆமிர் பின் ஃபுஹைரா இவர் அந்தியில் அபூபக்கர்லாண்ட இடையர் தான் இவர் அந்தியில் இந்த மந்தை கூட்டத்தோடு அங்கே வருவார். இப்படி தானே மந்தைகளை மேய்க்கிறது எங்கேயும் போய்த்து மேய்ப்பாங்க, அதை டவுட்டாக யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ அதால் தேவையான பாலை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கருக்கும் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தது. இன்னொரு வேலை நடந்துச்சு, இந்த அப்துல்லா வந்து போகிற அடையாளம் தீக்கும். எனவே மந்தைகள் வந்து போகிறதால அது இல்லாமலாகிவிடும். ரைட். இப்படி அந்த ஒரு ஏற்பாட்டை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர்லானவர்களும் செய்திருந்தார்கள். ரைட். அப்போ 3 நாட்கள் இப்போ குகையில் தங்கியிருந்து போட்டு சரிதானே. இப்போ தானே என்ன செய்கிறாங்கண்டா, 3 நாட்களுக்கு பிறகு வர சொல்லியிருந்தாங்க. இவர் யார், அப்துல்லா பின் உரைக்கித், அவரோட இடையர் இந்த ஆமிர் பின் ஃபுஹைரா, இந்த அவர் அந்த 2 ஒட்டகங்களோட வாராங்க. இப்போ நீங்கள் இவ்விடத்தில் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு அம்சம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போகிற நேரம் இப்போ 2 பேரை தானே இப்போ ஆட்கள் தேடுறாங்க. போனது 2 பேர் அல்ல, போனது 4 பேர். ஒன்றோ அப்துல்லா பின் உரைக்கித், நான் அதை இடையில சொல்லிக்கணும், அப்துல்லா பின் உரைக்கித்தை தான் வழிகாட்டியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இவர் முஸ்லீம் அல்லாத ஒருவர், சரி. ஆனால் மக்காலிருந்து மதீனாவுக்கு போக முடியுமான எல்லா குறுக்கு வழிகளும் இந்த மனுஷனுக்கு தெரியும். இப்போ தலை போகிற ஒரு பயணம் வைங்களே, அப்துல்லா பின் உரைக்கித் ரசூலுல்லாவை காட்டி கொடுத்திருந்தால், அபூபக்கர்லானவர்களை காட்டி கொடுத்திருந்தால் தலை வைத்தி தலை போகிற ஒரு விஷயத்தில் ரசூலுல்லா அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டான் என்று நம்பி முஸ்லீம் அல்லாத ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகிறான். எனவே அதில் எனக்கும் உங்களுக்கும் நிறைய படிப்பினை. எந்த அளவு தூரத்துக்கு முஸ்லீம் அல்லாதவர்களோட நாங்கள் பழகலாம் என்றதுக்கு நல்ல ஒரு ஆதாரம் அது. அது மட்டுமல்ல, உதாரணமாக சொல்லுவேன், நான் இடையில் அதுக்காக சொல்கிறேன். உதாரணமாக ரசூலுல்லாஹ் மௌத்தா போகிற நேரம் வீட்டுக்கு தேவையான சில சாமான்களை வாங்குறதுக்கு ஒரு பொருளை தண்ட கவசம் ஒன்று ஒரு யூதன்ட்ட தான் வச்சுருந்தான். அது அடுத்த சமூகங்களோடு எப்படி நாங்கள் நல்ல உறவை பேணலாம் இந்த கருத்தை காட்டு. அதாவது இவ்விடத்தில் நம்பிக்கை தான் தேவை. அந்த அப்துல்லா பின் உரைக்கித் காட்டி கொடுக்க மாட்டார், அதை பொறுத்தவரையில் அது சுவர், அவர் ரசூலுல்லாஹ்க்கு சுவர், அது அவர் காட்டி கொடுக்க மாட்டார், நல்ல ஒரு மனுஷன்னு சொல்லி. எனவே அந்நியனாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படுபயங்கரமான அந்த பயணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு போனான், கூட்டிக் கொண்டு போனான். ரைட். இப்போ இந்த என்ன செய்கிறாங்கண்டா, ரசூலுல்லாஹ் போகிற நேரம் ரைட், இந்த அப்துல்லா பின் உரைக்கித் கூட்டிகிட்டு போகிறார். வளமையாக போகிற பாதையிலே அல்ல, எல்லாரும் வளமையாக போகிற ரோட்டு இருக்குதே அந்த ரோட்டில் கூட்டிகிட்டு போகலை. கஷ்டமான எல்லாரும் போகாத ஒரு ரோட்டில் தான் இவர் என்ன செய்கிறாருண்டா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிக் கொண்டு போகிறார். ரைட். அடுத்தது இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிற நேரம் என்ன செய்கிறாங்கண்டா, இந்த முதலாவது நாள் சரி வேகமாக பயணிக்கிறான். அதாவது இப்படி தொடர்ந்து பயணிக்கிறான், வேகமாக போகிறாங்க, அடுத்தது தொடர்ந்து பயணிக்கிறான். ஏண்டா இவர்களிலிருந்து நாங்கள் தப்பிட்டோம் என்றதை
உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக. ரைட். அடுத்தது இப்படி தான் இந்த குகையில் 3 நாள் தங்கினது கூட ரசூலுல்லாஹ் இப்படி யோசித்தாங்க. நானும் அபூபக்கரும் இல்லைன்னு சொன்ன இந்த தெரிஞ்சோடனே 1 நாள் தேடுவானுகள், 2 நாள் தேடுவானுகள், 3 நாள் தேடுவானுகள். இப்படி தேடி போட்டு கடைசிக்கு வெடப்படிச்சிருவாங்க. இவங்கள இந்த பிடிச்சேலான்னு சொல்லி முடிவுக்கு வந்துடுவாங்க. எனவே அப்படி ஒரு ஃபெடப்புக்கு உள்ளாக்கிறதுக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் அங்கே 3 நாள் தங்கி இருந்தார்கள். ரைட். அடுத்தது இப்போ இவங்களை என்னதான் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தாலும் சில நேரம் இந்த செய்தி லீக் ஆகும். உதாரணமாக சொல்லுங்க, இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ மிச்சம் கவனமாக தான் என்னது அந்த சவுர் குகையை தெரிவு செஞ்சு அங்கே போய்த்திருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும், அது வரைக்கும் என்னது தேடிக்கொண்டு வந்தவர்கள் அங்கேயும் வந்தாங்க. வந்த நேரம்தான் இப்போ அபூபக்கர்லான்னு பயப்படுறாங்க. அபூபக்கர்லான்னு தண்ட உயிருக்கு அல்ல பயப்பட்டது, சரிதானே? அபூபக்கர்லான்னு பயந்தது ரசூலுல்லாஹ்க்கு எதுவும் நடந்துடப்படாது. அந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் 2 பேரும் நினைக்கிறீங்க, எங்களோட அல்லாஹ் 3ஆவதாக இருக்கிறான் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படித்தான் ஒரு முஸ்லீம் இருக்கணும். முடியுமான எல்லாத்தையும் அவன் செஞ்சோனும் செய்ய போட்டோ அவனால் இயலாமல் போகிற நேரம் இப்போ தான் இறைவண்ட தலையிட்ட ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் எதிர்பார்க்கணும். பாருங்கள், எந்த அளவு தூரம் செய்ய இயலுமானத்தை செய்யணும்ன்றதுக்கு நான் அபூபக்கர் அவர்களது இந்த வசனத்தில் இருந்து ஒரு உதாரணம் இப்படி சொல்லுவாங்க. இப்படி தானே இந்த அபூபக்கர் ஏற்கனவே வியாபாரத்துக்கு ஷாமுக்கு போகிற ஒரு ஆள். எனவே அப்போ இந்த வழியில் அபூபக்கர் அவர்களை இந்த ஹிஜ்ரத் போகிற நேரம் சில ஆட்கள் காணுவாங்க. கண்ண நேரம் யாருன்னு கேட்டு அபூபக்கர்லான்ட்ட கேட்டிங்க. அவரால் பதில் என்ன தெரியுமா? எனக்கு வழிகாட்டுற வழிகாட்டி. சரிதானே? ரசூலுல்லாஹ் எனக்கு வழிகாட்டி. ஆனால் இந்த அவங்க எடுக்கிற கருத்து என்ன? பயணம் போகிற நேரம் இந்த வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு போவாங்க. பயணத்துக்கு இந்த ரவுகர் மாதிரி பயணத்துக்கு ஒரு ஆளை இந்த வழிகாட்டியாக கூட்டிகிட்டு போவாங்க. ரைட். அந்த வழிகாட்டின்னு தான் அந்த ஆட்கள் நினைப்பாங்க. அப்போ அபூபக்கர் இஸ்லாத்தை ரசூலுல்லாவை பாதுகாப்பதற்காக அந்த இடத்துல சிலேடையாக போய் சொல்லியிருக்கிறார். ரைட். எனவே அப்போ இப்படியெல்லாம் கவனமாக திட்டமிட்டு தான் அந்த ஹிஜ்ரத் பயணம் நடக்குது. இப்படி நடந்தும் கூட சரிதானே, இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சுராக்கா பின் மாலிக் ரசூலுல்லாவை அபூபக்கர்லானவர்களை நெருங்கி வருகிறார். இப்போ சுராக்கா பின் மாலிக் அதுக்கு ஒரு மனுஷன் சொன்னான், இப்படி நான் 2 பேரை கரையில் போகிறத நான் பார்த்தேன்னு சொல்லி, அது அபூபக்கராகவும் முகம்மதான் தான் ஈக்கோணும் என்று சொல்லி சொன்னார். சுராக்கா பார்த்தாரு, 100 ஒட்டகம் பரிசு கிடச்சிக்குது, இது இந்த ஆளுக்கு போக விடப்படாது. இப்போ சுராக்கா என்ன சொன்னார், அது முகம்மது அபூபக்கருமா ஈக்க சான்ஸ் இல்லை என்று சொல்லி போட்டு அந்த இடத்துல அந்த ஆட்களோடு ஈக்கிறார். ஈந்து போட்டு இவரை வீட்டு வேலைக்காரிக்கு சொல்கிறா, ஏண்ட ஒட்டகத்தை வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு கொண்டு போய்த்து நிப்பாட்டி வைன்னு சொல்லி, இவரும் அந்த வீட்டுக்கு வந்து பிறகு பின்வழியாக வந்து அந்த அவர் குதிரையில் தான் வாரார். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்குகிற நேரம் முதலாவது வர அந்த குதிரையிலேருந்து விழுகிறார். திருப்பியும் அந்த விழுந்து வார நேரமும் திருப்பியும் நெருங்க பார்த்தா ரைட் என்ன செய்யுதுன்னா, அவர் குதிரையோட கால் வந்து அமுலுது இந்த உள்ளுக்கு. எனவே அப்போ இந்த அவடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சுராக்காவின் மாலிக் என்னையும் தேவை அது இதுன்னு கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட எந்த ஹெல்ப்பையும் எதிர்பார்க்கல. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒன்றை மட்டும் சொல்கிறாங்க, என்னை பற்றிய செய்தியை இவரை பற்றிய செய்தியை போகாமல் பார்த்துக்கோ, எங்களை பற்றிய செய்தி தெரியப்படுத்த வானம்னு சொல்லி. இப்போ சுராக்கா பின் மாலிக் ரசூலுல்லாஹ் அபூபக்கர்லானவர்களை தேடுற மாதிரி வந்தவர் போய்த்து இந்த சைடில் நீங்கள் தேட தேவையில்லை, நான் தேடிட்டு தான் வாரேன், அங்கே அவங்க இல்லை என்று சொல்லித்தான் மக்காவுக்கு வந்து சொல்கிறார். எனவே அப்போ நான் சொல்கிறேன், இந்த ஹிஜ்ரத் பயணத்தை நீங்கள் எடுத்தீங்கண்டா
ஹிஜ்ரத் பயணத்தில் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ கவனமாக திட்டமிட்டிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு குடும்பம் அவங்க எல்லாம் எவ்வளோ தூரம் மிச்சம் இந்த கவனமாக நடந்திருக்கிறார்கள் என்றத ஹிஜ்ரத் பயணம் எங்களுக்கு காட்டு. எனவே அப்போ நாங்கள் இப்படி தான் எடுக்கணும். அதாவது ஒரு முஸ்லீமை பொறுத்த வரையில் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் இறைவண்ட மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு தன்னால் முடியுமானதுகள் அவன் செய்யும். தன்னால் முடியுமானதுகள் அவன் செய்து விட்டு முடியாமல் போகின்ற வேலையில் தான் அவன் என்ன செய்யணும்டா இறை உதவியை எதிர்பார்க்கணும். அதை விட்டு போட்டு இப்படி இல்லை, நான் அல்லாட வாதளிக்கிறேன், ரைட், நான் பாடுபடுறது இந்த மார்க்கத்துக்காக, குர்ஆனுக்காக, ஹதீஸுக்காக, எனவே என்ன பாதுகாக்கிறது அல்லாட கடமை. இந்த மெத்தடில் யோசிக்கிறது இது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி யோசிச்சில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படி யோசிக்கல. ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட சஹாபாக்கள் அப்படி யோசிக்கல என்றதை தான் எங்களோட ஹிஜ்ரத் எங்களுக்கு உணர்த்துகிறது. எனவே நான் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தின கருத்தை திருப்பியும் ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது இந்த மாஜித் கைலானி சொல்கிற கருத்தை எப்போ நானும் நீங்களும் உலகத்தை சுற்றி சுழல்றோமோ அப்போ நாங்கள் செத்து தான் இருப்போம். அதாவது இஸ்லாமிய சிந்தனைகளை சூழ நாங்கள் சுழலாட்டி, எங்கள்கிட்ட உள்ள வளங்கள் சுழலாட்டி, சரி, எங்கள்ட உள்ள வளங்களை சூழத்தான் நாங்கள் சுழண்டு கொண்டு இருப்பதாக இருந்தால், அதை வேறு வார்த்தையில் சொல்கிறேன்டா, இப்போ பணம் தான் எங்களோட எல்லாம், பணம் தான், அதுக்காகத்தான் எல்லாம் இன்று வார நேரம் உண்மையில் என்னது ஒரு சமூகம் நல்ல நிலையில் இருக்க மாட்டாது. ஒரு சமூகம் நல்ல நிலையில் இருக்கணும்டா பணமாக இருந்தாலும் சரி, அடுத்தது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகத்தை பொறுத்த வரையில் ஒரு சமூகம் என்ன செய்யணும்டா, ஒரு இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த வரையில் அதாவது தன்னது செல்வங்களை உலகத்தில் உள்ள இஸ்லாத்தை வாழ வைப்பதற்காக, இஸ்லாமிய சிந்தனைகளை வாழ வைப்பதற்காக ஒரு முஸ்லீம் சமூகம் என்ன செய்யணும்டா பயன்படுத்தி கொள்ளணும். பயன்படுத்தி கொள்கின்ற போது தான் என்ன செய்யணும்டா ஒரு முஸ்லீம் சமூகம் உலகத்தில் நல்ல நிலையில் காணப்படும். ரைட், இதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஹிஜ்ரத்தில் நடந்து கொண்ட முறை எங்களுக்கு இந்த கருத்தை சொல்லித்தருது. சஹாபாக்கள் செய்த தியாகங்கள் இந்த கருத்தை சொல்லித்தருது. எனவே அப்போ கண்மூடித்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது. வாழ்க்கையில் எதையும் நாங்கள் என்ன செய்யணும்டா மிக கவனமாக திட்டமிட வேண்டும். திட்டமிட்டு இஸ்லாத்திர பணிக்காக, அதாவது இஸ்லாத்தின் பரவலுக்காக, இஸ்லாம் உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் உழைக்கணும், கவனமாக உழைக்க வேண்டும். அதற்கு இந்த ஹிஜ்ரத் பயணம் எங்களுக்கு உந்துதலை தர வேண்டும் என்ற கருத்தை இறுதியாக ஞாபகப்படுத்தி முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய வரலாற்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு முக்கிய நிகழ்வான ஹிஜ்ரத் பற்றிய அந்த சுவாரஸ்யமாக அந்த சொற்பொழிவை நடத்தி வைத்த டாக்டர் ஏபிஎம் அப்பாஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரின் 3வது சொற்பொழிவு அடுத்த திங்கட்கிழமை, அதாவது 9ஆம் தேதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனிதநேயம் என்ற தலைப்பில் ஷேக் ஃபஹத் ஃபாயிஸ் அவர்கள் நிகழ்த்துவார்கள். இந்த சொற்பொழிவு இன்ஷா அல்லாஹ் சிங்கள மொழியில் அமைந்திருக்கும். எனவே சிங்கள மொழி பேசுகின்றவர்களையும் நீங்கள் அழைத்து வரலாம். அவர்களுக்கும் இந்த லிங்க்களை அனுப்பி அவர்களையும் கேட்க செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.